இன்றைக்கி நம்ம பன்னீர் வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். 100 கிராம் பன்னீர் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. 4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு. அரிசி மாவு வந்து மொறுமொறுன்னு இருக்கும், அதுக்காக அரிசி மாவு. அதோட 3 டீஸ்பூன் தயிர். தயிர் புளிப்பு இல்லாமல் ரொம்ப சப்புன்னு இருந்ததுன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் லெமன் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 4 டீஸ்பூன் சிக்கன் 65 மசாலா. சிக்கன் 65 மசாலா எதுக்குன்னா அது காரம் கம்மியாக இருக்கும், சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதுக்காக. ரெண்டு ஸ்பூன் பீஸா சாஸ். சப்போஸ் உங்கள்கிட்ட பீஸா சாஸ் இல்லைன்னா சாதாரண சாஸே போட்டுக்கலாம். அதோட 1/2 ஸ்பூன் சோயா சாஸ், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எல்லாமே ஒன்றா பைண்டிங் ஆகிற மாதிரி பிணைஞ்சிக்கோங்க. பார்த்து மெதுவாக பிணையணும், அந்த க்யூப்ஸ்லாம் உடைஞ்சிரும். மெதுவாக பண்ணணும். அதை நல்லா பிசைஞ்சு 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும். குறைஞ்சது 1/2 மணி நேரம், கூட 1 மணி நேரமாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஊறிச்சின்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது ஊற வச்சதுக்கப்புறமா எடுத்து எண்ணெயில் ஒவ்வொரு க்யூப்ஸாக போடணும். மொத்தமாக போடக்கூடாது, மொத்தமாக போட்டால் நல்லா இருக்காது. ஒன்று ஒன்றா போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரித்து எடுக்கணும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரௌனாக வரையில் எடுத்துருங்க. இது சூடாக இருக்கையிலும் உங்கள்கிட்ட இது ஆப்ஷன் தான். சீஸ் இருந்ததுன்னா துருவின சீஸ் சூடோடு போட்டோம்னா, குழந்தைங்களுக்கு சீஸ் பிடிக்காத குழந்தைங்களே இருக்காது. சீஸ் போட்டால் ரொம்ப டேஸ்டாகவும் பார்க்குறதுக்கே வந்து ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாகவும் அழகாகவும் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.